السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء ما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கு பெரும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான சஃபர் மாதத்தில் நம்மை அமரச் செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாசத்துல கடைசியில ஒரு புதன்கிழமை வரும். அது என்ன தெரியும் உங்களுக்கு? ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இருக்கா இல்லையா? முன்னுள்ள ஆலயங்கள் அத 1,00,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இறங்கி வருவதாகவும், அத அந்த அன்னைக்கு மாவு இலையில, மாமரத்தினுடைய இலை இருக்குல்ல, அந்த இலையில சில ஆயத்துகளை எழுதி ஓதி குடித்தால் அந்த முசீபத்தில் இருந்த தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நமக்கு சின்ன பிள்ளைங்கள்ல சொல்லப்பட்டது. அது உண்மையா அப்படிங்கிறத ஆய்வு செய்வோம். இப்பொழுது சின்ன பிள்ளைகள் தெரியாது, மாசம் பிள்ளைகள் தெரியாது. ஆனா என் வயசு உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு நாள் இருந்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒருத்தவங்க அந்த பழக்கம் இருக்கு. கருத்து அருமையான சகோதரர்களே, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்பயே முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க. அது ஆய்வுகள் தானே சொன்னாங்க, இமாம்கள் தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒடுக்கத்து அப்படின்னு சொன்னா கடைசி அர்த்தம். ஒடுக்கத்துனா லாஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஒடுக்கத்து புதன் கடைசி புதன் அப்படின்னா அர்த்தம். ஒடுக்கத்து புதன் கடைசி புதன் அர்த்தம். அது யாருக்கு கடைசி புதன்? நமக்கு இல்லை, ஆதுகளுக்கு கடைசி புதன். ஆதுக்கு ஒரு சமுதாயம் இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அழக கொடுப்பான், சிலருக்கு அறிவை கொடுப்பான், சிலருக்கு நல்ல திடகத்திரமான உணர்வு இருக்கும். 70 வயசுனாலே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல. நல்ல அழகு இருக்குது, நல்ல அறிவு இருக்கும், நல்ல திடகத்திரமான எண்ணம் உடல் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, ஏழை கொடுமையா இருப்பான், நியாயமா பேசுவாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆதுக்களுக்கு உடல் வலிமையில அப்படிப்பட்ட ஒரு வலிமை அல்லாஹ் கொடுத்தாங்க. எந்த அளவு கொண்டாங்க, அவங்க ஒரு பாறையில, மணல்ல இல்ல, பாறையில ஏறி நின்று அப்படி எப்படி குதிச்சு பாதத்தை அழுத்துனாங்கன்னு சொன்னா அந்த பாதம் பாறையில் தடமா பதிஞ்சிடும். நம்ம களிமண்ணை வச்சுக்கிட்டு பாதத்தை வச்சா எப்படி படுது, தடம் பதிஞ்சதுல, அந்த மாதிரி பாறையில, கரும் பாறையில ஏறி குதிச்சாங்கன்னா அந்த பாறையில தடம் பதியும். அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள். குர்ஆன்ல பல இடங்கள்ல இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பல இடங்கள்ல இவங்களை பத்தி அல்லாஹ் பேசி காட்டுகிறார். இவங்க இரம் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்தாங்க. சொல்லும் பொழுது பெரிய பெரிய தூண்களுடைய இரம் தேசத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. பெரிய பெரிய தூண்களுடைய வீடுகள்ல இரம் தேசத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படிமா. நாவல் பாட்டுல ஓட கேட்டிருப்பீங்க, ஆது மகன் சந்தாது கட்டிய சொந்தம் அப்படின்ற ஒரு பாட்டுல ஒன்று வரும். இவைகள் எல்லாம் யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்னா ஆதுக்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். ஆதுடைய மகன் தான் சந்தாது. ஆதுக்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா மிகப்பெரிய பலம். அவங்களுக்கு நபீனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியா அனுப்பப்பட்டாங்க. அரபிகளுக்கு 4 நபிமா இருக்கு, தமிழர்களுக்கு 2 நபிமா இருக்கு. தமிழர்களுக்கு 2 நபிமா இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதியில் வாழ்ந்த நபிமா இருக்கு. அவங்களுக்கு அரபிகளுக்கு 4 நபிமா இருக்கு. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 2வது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 3வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பேரும் அரபுகளுக்குள்ள நபிமார்கள். சரியா? இதுல 2வது நபி தான் நபினா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நபி தான் ஆதுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்க வாழ்ந்த பிரதேசத்தை
தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஜெர்மனி நாட்டுக்காரங்க சவுதியுடைய ஒரு பாலைவனத்துல இருந்து அவங்க வாழ்ந்த வீடுகளையும் உயரமான தூணுடைய கட்டடங்களையும் சரிவுகள் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து அவரை நிராகரித்த போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தண்டனையை அனுப்பினான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பான். கடைசியில ஒரு நேரம் வரும்போது அல்லாஹ் பிடிச்சிடுவான். இது தன்மை கொடு. நமக்கும் அப்படிதான். வட்டி வாங்கிட்டே இருப்பான், வாங்க 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 விட்டுருவான். ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்துல மொத்தம் குடும்பத்தோட போட்டுருவான். உங்களை சுத்தி உள்ளவங்களை யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நல்லா போத பொருள் விற்றோம், காசு பார்த்தோம், பணம் பார்த்தோம், வீடு வாங்கன்னு. ஆனா ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய குடி நிச்சயமா கடுமையா இருக்கும். இன்னைக்கு நல்லா சொகுசா வாழலாம், சொகுசா சாப்பிடலாம், ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் என்னைக்குமே ஹராம் ஹராம் தான். ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த மக்கள் ரொம்ப தோணுனாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து முடிஞ்ச தண்டனை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா தண்டனை வரப்போது நீங்க கொஞ்சம் விளைக்கிறது இந்த ஊர் ஒண்ணு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க ஈமான் கொண்டவங்க பக்கத்துல போயிட்டாங்க. 8 பகல் 7 இரவு, 8 பகல் 7 இரவு சர்சரா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சர்சரா அப்படிங்கிற சர்சர் காத்தை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் சாய்ந்த பேரித்த மரங்களை போன்றவர்கள் சாய்ந்திருந்தார்கள். ஒருத்தர் ஊர்ல நிற்கிறது. 8 பகல் 7 இரவுகள் என்பது இந்த செய்தி நடந்தது சஃபர் மாசம். அவங்களும் சஃபர், அப்போ முஹர்ரம் சஃபர்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான் உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த 12 மாதங்கள் முஹர்ரம் சஃபர் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த சஃபர் மாசத்தினுடைய கடைசி புதன் அவர்கள் ஒருத்தரை இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ அந்த காத்து ஒரு வாரம் முழுவதும் அடித்து ஒரு புதன்கிழமை அந்த ஊரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அந்த மக்களுக்கு அது ஒடுக்கத்து புதன். ஆது மக்களுக்கு அது ஒடுக்கத்து புதன், கடைசி புதன். அந்த வரலாற்றுல கொண்டு வரும் பொழுது தெளிவா இருக்கு. அது வரலாற்றுல சஃபர் மாசத்துல கடைசி புதன்கள் நடந்தது இருக்கிறதுனால அது ஒடுக்கத்து புதன். அந்த முசீபத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வந்துடக்கூடாது, அந்த தண்டனை நபியுடைய உம்மத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் முன் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய கணிப்பில் அது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா இல்லை. அதுகளை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே தவிர மற்றபடி ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிலாம் சஃபர் மாசத்துல இருக்கிற ஹதீஸ் இருக்கா, அதுக்கு இப்படி மாமலைகளை எழுதி குடிகள் தட்டில் எழுதி குடிகள் ஹதீஸ் இருக்காண்டா ஒரு ஹதீஸ் கிடையாது. அது இமாம்கள் உருவாக்கிய ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இதுல ஆதுக்களே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த கூட்டத்துல அழிக்கப்பட்டதுல ஆதுக்கள் தான் அழிக்கப்பட்டாங்க. ஆதுடைய மகன் பக்கத்து ராஜ்யத்தோட இளவரசராக இருந்தார் ஷத்தன். இது இந்த வரலாற்றை குறிப்பை நினைச்சுக்கிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இங்க இருந்து போய் மகன்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. அதான் 2வது பார்ட். ஆதனுடைய அடுத்த வாரிசுல ஆதுக்களுடைய அடுத்த வாரிசுல போய் அவங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதே நிலைமைதான் அவங்க மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பெருமை செல்வம். எந்த அளவுக்குண்டா, நீ சொல்ற சொர்க்கத்தை நான் கட்டுறேன் பா அப்படின்னு கட்டினான். நீ கட்டுற சொர்க்கத்தை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னாலும் அத்தனை ஒரு மாளிகையை உருவாக்கினான், ஒரு நகரை உருவாக்கினான். எந்த அளவுக்கு இது ஹதீஸ் வருது. இந்த சப்ஜெக்ட் இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் ஹதீஸ்ல வருது. எந்த அளவுக்கு அவனுக்கு உதவி செஞ்சாங்கன்னா, சில நேரத்துல அற்புதமான பொருள்களை படிக்கு கற்களை மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்து அவனை வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கட்டு அழகா கட்டு அப்படி சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மனித ரூபத்தில் அழகா கட்டி முடிச்சான். கட்டி முடிச்ச உடனே ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழைப்பு கொடுக்குறான். நான் வா, சொர்க்கத்தை கட்டி முடிச்சுட்டேன், வா என்னுடைய சொர்க்கத்தை வா அப்படின்னு சொல்லி நாடெங்கும் பிரகடனப்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு அல்லாஹ் அவனை வச்சு வேலை வாங்கினான். வேலை வாங்கி முடிச்ச பின்னால கிரகத்துக்காக வேண்டி ஒரு காலை உள்ளே வைத்தான். வலது காலை நீங்கள் உள்ள வச்சாரு, இடது காலை வெளியே தான் இருக்குது. திடீர் அட்டாக்கின்னு சொல்லுவாங்கல்ல, மயில் அட்டாக் அப்போ இருந்துருக்கு. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றினார். ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றினார். வாசல்லையே வந்து இறந்து போயிட்டார். அருமையான சகோதரர், இது சின்ன சிற்பம். 2 செகண்ட் 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டேன். 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டேன். பல கோடிகள்
அந்த நேரத்திலே பல கோடிகள் கட்டி ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி அந்த சொர்க்கத்தை ஒரு காலடி அடித்து உள்ளே போயிட்டு அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கு இப்ப அப்படிதான். எத்தனை பேர் மௌத் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சும்மா பேசுவாங்க. உட்காரும் போது அல்லான்னு உட்காருவான், எந்திரிக்கும் போது அல்லான்னு உட்காருவான், படுக்கும் போது அல்லான்னு உட்கார்ந்துருவான். ஆனா அந்த பக்கத்துல ஹராம் பண்ணுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இப்படித்தான் சொல்வான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் மட்டும் நம்பினா பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுமையை நம்பணும். நம்ம எந்திரிச்சு போய் இப்போ ரப்பர் மனதுல கேட்பான், தொழுதியான்னு கேட்பான், எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்பான், எப்படி புள்ள வளர்த்தேன்னு கேட்பான், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரோட எப்படி நடந்தோன்னு கேட்பான் என்ற எண்ணத்தோடு மறுமையை நம்பி வாழும் பொழுதுதான் நாம் மூமினாக முடியும். சத்தாருக்கு என்ன குழப்பம்? கோடி கோடியா பணம் இருக்கு, சொர்க்கம் கட்டக்கூடிய அளவுக்கு செல்வம் இருந்துச்சு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவோட போட்டி போற அளவுக்கு செல்வம் இருந்துச்சு. மரணத்தை மறந்து வாழ்ந்தான், மரணம் வராதுன்னு நினைச்சான். ஆனால் அவன் கட்டிய சொர்க்கத்துடைய தலைவாயிலே அவனுக்கு மரணம் வரும் என்று அவன் நினைக்கிறான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னைக்கு டாக்டர்ஸ் வேணா ஒவ்வொரு பேரை சொல்லலாம், மயில் அட்டாக்கு சொல்லலாம், ஹார்ட் அட்டாக் வைக்கலாம், ஒவ்வொன்னா ஒவ்வொரு பேரை சொல்லலாம். ஆனால் மரணம் மரணம் தான். இதுல யாரும் தப்பிக்க முடியாது. அதனால நான் திரும்ப சொல்றேன், சஃபர் மாசம் பீட மாசமா, சஃபர் மாசத்துல முசீபத் இறங்குதா, அது ரபீல் அவல் மாசம் செழிப்பான மாசமா, அதெல்லாம் விடுங்க. நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களா வாழ்ந்திருக்கிறோமா, நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, இதைத்தான் நம்ம யோசிக்கணும். விளையாட்டுக்காக சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்காக சொல்றேன். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமலை சிந்திக்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாத எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் ரெண்டு முகம் இருக்கும். சிலருக்கு பள்ளிக்குள்ள வரும்போது ஒரு முகம், வீட்டில் இருக்கும்போது ஒரு முகம். ஆனால் ரெண்டு முகமுமே அல்லாஹ்வுக்கா உள்ள முகமா இருக்கும். பள்ளிக்குள்ள வந்தவங்க மட்டும் அல்லாஹ் தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நடிப்பு இருக்கக்கூடாது. இது நடிப்பு தான், நடிப்பு இருக்கக்கூடாது. மனைவி மக்களை பார்க்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். இந்த சத்தாது இன்னும் நஷ்டமா சிம்பிளா முடிச்சுட்டேன். பக்கம் பக்கமா இமாம்கள் எழுதுவாங்க, சத்தாத பத்தி எழுதுவாங்க, அவ்வளவு எழுதுவாங்க. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய திறமைகள், அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு எழுதுவாங்க ஆதிமுறை மக்களை பற்றி. அப்படிப்பட்ட மக்களே அதாவது பேரித்த பழம் வெட்டி போட்ட பேரித்த பழம் சாஞ்சது மாதிரி போய் சாஞ்சிருக்காங்க. ஒரு காத்து எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் அடிக்கிறது. அதனால அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம நல்லா பண்றோம், மேலும் மேலும் செழிப்பாக்குவோம், மேலும் மேலும் வீடு வாங்குவோம், ஹராமன் நினைச்சே வாழ்ந்தோம்னு சொன்னால் மறு உலகம் கெட்டு போய்விடும், மறு உலகம் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும். நல்லா ஞாபகம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யுஐது ரஜுல யுஐது தீன ஹாத தீன பிர்ரஜில் ஃபாஜில், சொர்க்கத்தை கொண்டு கட்டுறதுக்கு அவனை கொண்டு வேலை வாங்கணும். அதே மாதிரி தான் ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் உள்ள ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க. இது நல்லா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, நீ நரகவாசியை பார்க்கணுமாங்க. யுத்த ஆள், முஸ்லிம்களும் காஃபிர்களும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நீங்க முஸ்லிம் நரகவாசியை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. பலா யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் எதையும் மறுக்க மாட்டாங்கல்ல, ஆமா அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர கையை காட்டினாங்க, பாருங்க அவர் நரகவாசி கை காட்டினாங்க. அவர் யாருண்டா சுற்றி வர காப்பீர்களை ஒரு ஆளா நின்று சமாளிக்கிறது இருக்காரு. ஒரு தனிப்பட்ட ஆளு அதிக நூற்றுக்கணக்கான காப்பீர்களோடு வீரத்திரமா போராடிட்டு இருக்காரு. அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நரகவாதியை பார்க்கணும்னா அவரை பாருங்க. சஹாபாக்கள் என்ன அப்படின்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, சுபைர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்து பொய்யாகாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் யுத்தத்தையும் விலகி வந்தேன். விலகி வந்துட்டு அவரையும் நான் நோக்கிட்டு இருந்தேன், அவரையும் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன செய்யறாரு என்ன சொல்றாங்க பார்க்கணும். அவங்க சொல்றாங்க, நான் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தேன். அவர் கடுமையா போராடினார். காபிர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தால் ஒரு காபிர் அவருடைய வலது கையை வெட்டி விட்டார். அப்படி வாசகத்தை அப்படியே சொல்றேன், ஒரு காபிர் அவருடைய வலது கையை வெட்டி விட்டான்.
வலது கையை வெட்டின உடனே அந்த கையை பிச்சு போட்டுட்டு காலை வச்சு இழுத்து கையை பிச்சு போட்டுட்டு இடது கையால வெட்டினார். இடது கையால சண்டை போட்டார், காசுகளோட சண்டை போட்டார். கொஞ்ச நேரத்துல இடது கையும் வெட்டப்பட்டது. அவர் அப்படியே பின்னோக்கி வந்தார். சொல்றாங்க சொல்றாங்க அவர் அப்படியே பின்னோக்கி வந்தார். வந்துட்டு தன்னுடைய வாளை யுத்தத்தினுடைய நடுப்பகுதியில மணல்ல சொருகி வச்சுட்டு, தலையில சொருகி வச்சுட்டு தன்னுடைய வாள்ல வைத்து வச்சு, அதாவது வேகமா விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார். தன்னுடைய வாள்ல தானே குத்தி தற்கொலை பண்ணி கொண்டார். அந்த வாள்ல விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார். அவர் அதில் இறந்து விட்டார். இவர் தற்கொலை பண்ணி கொண்டார் என்னை பார்த்தவுடன் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக இந்த நபர் என்பது நிச்சயமான சத்தியத்தை சொல்லியிருக்கிறீர்கள், அவர் தற்கொலை செய்து கொண்டு நரகவாதி ஆகிவிட்டார் என்று நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே சொல்லியிருக்கிறார். ஏன் இங்க நான் சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் என்ன யாரை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான்னு தெரியாது. யுத்தத்தில் அன்னைக்கு வெற்றி அவரை கொண்டு, அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வீரத்தை கொண்டு. ஆனால் அவருக்கு அல்லாஹ் வச்சது நரகம். நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை ஓரளவுக்கு பண்றோம். ஆனா சொர்க்கத்தை கேரண்டி கிடையாது, சொர்க்கத்தை கேரண்டி கிடையாது. அதனால சஃபர் மாசமோ ரபீஉல் அவ்வல் மாசமோ அருமையான சகோதரர்களை உங்கள் துஆவில் ஒன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய கடைசி நிலைமை ஈமான் உள்ள நிலைமையாக நான் மௌத்தாக வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய கடைசி கடன் இல்லாத நிலையில் மௌத்தாக வேண்டும். இந்த ரெண்டையும் கேட்டுட்டே வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டையும் ஈமானுடைய ஈமான் எப்போ போகும் தெரியாது. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தர்க்க சாஸ்திரத்துல கை தேர்ந்தவர்கள். அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தை வச்சிருந்தாங்க. அவங்க சக்கராத்து வந்துருச்சு. இப்லீஸ் பக்கத்துல உட்கார்ந்தான். இப்லீஸ் வேற ஷைத்தான் வேற. இப்லீஸ் பக்கத்துல உட்கார்ந்தான். அல்லாஹ் ரெண்டு இந்த ஆதாரம் தூக்கி போட்டு 99 ஆதாரம் முறைக்கு தொண்டை கழிக்கிறது எப்ப வேண்டுமானாலும் வெளியாகலாம். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய 100வது ஆதாரமும் முடிந்துவிட்டது. இப்ப இப்படி சொல்கிறான், இறைவன் ரெண்டு, அல்லாஹ் ரெண்டு சொல்லு. இந்த சாஸ்திரத்திலே போன தர்க்க வாழ்க்கை வாழ்ந்தவங்களோட நிலைமை இப்படித்தான். பொதுப்படையான ஈமான் வேற. அப்போ இந்த நிகழ்ச்சியை அவருடைய ஷேக் அவர்கள் பார்க்கிறாங்க. அவங்க ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் பையத்துடைய லாபம். ஹதீஸ் பாடம் நடத்திட்டு போது அவங்க சொல்றாங்க, என்னடா பேப்படி முடிக்கிறேன், இதான் நேரத்துக்கு உண்மையில போடுறேன். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையும் கிடையாது, துணையும் கிடையாது, தாய் துணையும் கிடையாது என்று ஆயிரத்தி குலோதாசோட ஓதுனாங்க. இப்படியே மொழி போயிட்டு காலத்துல ஷேக் அங்க சொல்றது இவருடைய காதல கேட்டு ஆயிரக்கணக்கான கிலோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இல்ஹாமும் மோஜிசா இதெல்லாம் உண்மைதான். இது இருக்கத்தான் செய்து அது பையத்து வாங்கினவருக்கும் ஷேக்குடைய தொடர்புல உள்ளவங்களுக்கும் தெரியும். அவங்க ஓதுன அந்த ஹதீஸ் பாடத்துல குலோதாசோர ஓத நீங்க காதல் விடுங்க. இவங்க குலோதாசோர ஓத இப்படி ஓடி போயிட்டான். சக்கராத்துடைய ஹாலத் கடைசி நிலைமை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்ற எண்ணத்தோடு ஒருவரையே எல்லா தொகுப்பையும் உங்களுக்கு ஏன் தெளிவா சொல்லி காட்டுகிறா, நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில கடைசியில நிற்கிறது ஈமான் தான். பேசிய பேச்சுக்கெல்லாம் ஓடி போயிடும். இந்த ஈமான பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி துஆ. என்னுடைய ஈமானை பாதுகாக்கிறல்ல, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழிக்கு பின்னால் உன்னுடைய இதயத்தை திருப்பி விடாதே என்று முன்னோர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் நமக்கு அளித்தார். அதனால அருமையான சகோதரர்களே, இது எல்லாத்தையும் கேட்டீங்களா? எல்லாத்தையும் ஒரு ஓரமா வைங்க. இப்ப நான் சொல்றது பயிர்மை ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களுடைய சிந்தனைக்குள்ள எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 சிந்தனை இருக்கும். சில பேர் சினிமா பாட்டே கேட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் செய்திகளாக கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் தூங்குற வரைக்கும் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்டே தூங்குவாங்க. இப்படி மூளைகள் எது போகுதோ அது அப்படியே நிற்கி. இதுல மாற்றம் கருத்து கிடையாது.
அதனால நான் சொல்றது உண்டு, நீங்களும் சரி பிள்ளைங்களும் சரி தூங்க போறதா இருந்தா 10 நிமிஷத்துக்கு முன்னாலே செல்போனை ஆஃப் பண்ணிடுங்க. செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உங்க மூளைக்கு அதுக்குள்ள தொடர்பை முற்றிலுமாக கட் பண்ணிட்டு சூறாவுக்குள்ள வாங்க. ஒரு அளவு சூறா, உலக சூறா, நிசா சூறா, அல்ல சவாத்து குறைஞ்ச சுமார் 33 34 இதுக்கு வந்துட்டு அதுக்கு பின்னால தூக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க இரவு முடிச்சா கூட இந்த சிந்தனை தான் வரும். நீங்க செல்போனை செட் பண்ணி வச்சுட்டு டிவியை செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறீங்கன்னு சொல்லிட்டுன்னா நீங்க நைட்ல முடிக்கும் போது அதான் வரும். உங்க பக்கத்துல புள்ள பார்த்துட்டு போது அப்படியே பண்ண தூவான். நைட் 2 மணி ஏற்றி கதறி ஆடுவான். என் புள்ள நைட்ல முடிச்சு அழுகுறது ஏன்னா யார் தப்பு? யார் தப்பு? என் புள்ள நைட்ல முடிச்சு அழுகுறதுதான் யார் தப்பு? மூத்த பெட்டியே ஒண்ணு போயிடுறாங்க, யார் தப்பு? இதனாலதான் அந்த மூளைங்கிறது தனி ரகம், அந்த அப்படியே தனியா ஒதுங்கிடும். நல்லா யோசனை பாருங்க. நீங்க இன்னைக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எது போகணும் வைங்க, எத்தனை சிக்னல், ஆனா அவங்க மூளை கரெக்டா வேலை செஞ்சு கொண்டு போய் விடுது. இது ஒரு ரோபோவை செட் பண்ற எத்தனை கம்ப்யூட்டர் வேணும், ஒரு ரோபோவை செட் பண்ற எத்தனை, அதுக்கெல்லாம் போன் வரும், போன் எடுத்து பேசுறீங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க பார்ப்பீங்க, யாராவது நண்பர்கள் கண்ணுக்கு செய்வாங்க பார்ப்பீங்க. இவ்வளவு மீறி உங்க இலக்கை நோக்கி கொண்டு போய் அந்த மூளை சேர்க்கிறது. இந்த மூளையை பாதுகாத்து நம்ம கடமை இல்லையா? காரணத்தோட சொல்றேன். எனக்கு இந்த வாரம் மட்டுமே 4-5 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூளையை பாதுகாக்கணும். இந்த மூளையை பாதுகாக்கக்கூடிய தன்மை குர்ஆனுக்கு தான் இருக்கு. இந்த மூளையை பாதுகாக்கக்கூடிய தன்மை குர்ஆனுக்கு தான் இருக்கு. அதனால இந்த சிந்தனைகள் எதை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கொண்டு வரணும். முஆத் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனுக்கு ஆளுநராக போகணும்னு யாரும் அல்லாஹ்விடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கடைசியில எனக்கு ஒரு திக்ரை சொல்லித்தாருங்கள், அது எனக்கு ரப்புக்கும் நெருக்கத்தை உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள். முஆத் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனுக்கு கவர்னராக போகிற நேரத்துல கடைசி பயணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உன்னுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரில் வைத்து எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வை பத்தி நினைச்சிட்டு, அல்லாஹ்வை பத்தி பேசு, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேசு, இந்த சிந்தனையிலே இது என்று முஆத் ஜபல் சொன்னாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சிந்தனை அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூலா தான் இருக்கணும். நீ என்ன செயல்படுங்க, என்ன வியாபாரம் பண்ணுங்க, என்ன பொண்டாட்டிங்க ஜாலியா பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க, ஆனா சிந்தனை என்ன இருக்கணும்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச கூடாதுங்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்துல காசு பணம் மட்டும் வித்தியாசம் தேவையில்லை, காசு பணம் மட்டுமே தேவை. சரி, பல கோடி வச்சிருக்கிறவங்க நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க. நல்லா நீங்களே சொல்லுங்க, பல கோடி வச்சு நிம்மதியாக இருக்கு. காசு பணம் தேவை வாழ்க்கையில 60% 70% காசு பணம் தேவை. அது இல்லாம எவ்வளவு விஷயம் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் வேணும், மார்க்கத்துடைய ஷரியத்துடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய தன்மை வேணும், தொழுவக்கூடிய உடல் வலிமை வேணும். உட்கார்ந்து தொழுவும் போதெல்லாம் வலி எப்படி தெரியுமா இருக்கும்? நிக்க முடியலையே, கால் வலிக்குது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத் ஞாபகம் வச்சுக்கிட்டு. அதனால என் அருமையான சகோதரர்களே, ஒடுக்கத்துக்கு புதன் என்பதற்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. அப்படி ஒரு நாள்ங்கிறது கிடையாது, நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு நாள் கிடையாது. ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒரு நேரம் வரும்போது அல்லாஹ் அனுப்பான், மௌத்தாகவும் செய்வான். சனிக்கிழமை மீன் பிடிக்க போவான்னு ஒரு கூட்டத்துல சொன்னேன். எல்லாம் பனி இஸ்ரவேலர்கள் தான், எல்லாமே அநியாயம் பண்ணதுக்குள்ள பனி இஸ்ரவேலர்கள் தான். இன்னைக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறது இஸ்ரவேலர்கள் தான். ஜகரியாவை அறுத்தாங்க, மரத்துக்கு வச்சு மரத்தோடு சேர்த்து அறுத்தாங்க. யூஷியாவை அந்த உடம்பு ஃபுல்லா அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு கழுத்தை மட்டும் வெட்டி விட்டு கழுத்தோட ரம்பத்தோட இருந்தாங்க. சாதாரண மக்கள் இல்ல, நபிமார்கள் இஸ்ரவேலர்கள். பனி இஸ்ரவேல் சாதாரண நாட்கள் கிடையாது. சனிக்கிழமை மீன் பிடிக்க போவாதீங்கன்னா கடை ஓரத்துல அப்படியே பக்கத்துல நோண்டி வச்சுட்டு வாக்கால போட்டு வச்சிருவாங்க. மீன் ஃபுல்லா அதுக்குள்ள பார்த்து உழுந்துரும். அதை எடுத்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வியாபாரம் பண்றாங்க. இப்படி ஒரு ஹிக்மத்தை பண்ணாங்க. அவங்களுக்கு அழிவு என்ன தெரியுமா? குரங்கா போயிடும். அப்துல் கலாம், நசீர் ராவ், அவங்க கடலுக்கு போனீங்க, திரும்பி வரும்போது குரங்கா வந்தான். மனித குரங்குகளா இருந்தாங்க. அப்படி எல்லாம் மாத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய நம்மளோட அப்பா வட்டி வாங்கினாலும் விட்டு வைப்பான், சினா பண்ணாலும் விட்டு வைப்பான், சொந்த கிளப்பை வச்சு சீட்டாட்ட கிளப்ப வச்சு நடத்த விட்டு வைப்பான், கராயில் தயார் பண்ணி வித்தாலும் விட்டு வைப்பான். ஒரு ஊர்ல 4 நாளைக்கு முன்னால பேப்பர்ல வந்துச்சு, முஸ்லிம்கள் 90% அவங்களோட ஊர், அந்த ஊர் 3 ஃபேக்டரி வச்சு போதை பொருள் தயார் பண்றாங்க. அப்போ பார்த்தா நல்லா விட்டு வைப்பான், நல்லா தண்டிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அற்புதமான காரணம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவருடைய மக்கள் பெரிய கையை வசந்தாங்க, துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், முன்னுள்ள சமுதாயத்தை அழித்ததை போன்று என்னுடைய உம்மத்தை அழித்து விடாது. முன்னுள்ள சமுதாயத்தை உருமாற்றி அழித்ததை போன்று என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடாது. இயற்கையை கொண்டு என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடாது, பாதுகாப்புக்கா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பாவிகளுக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னுடைய சமுதாயத்தை அழிக்கிறாங்க, என்னுடைய உம்மத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க துவா மட்டும் செய்யாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்குமோ தெரியும். அதனாலதான் இன்னைக்கு என்ன பாவம் பண்ணாலும் கூட முஸ்லீம் சமுதாயம் அழிக்கப்படாமல் இருக்கிறதும், மற்ற சமுதாயம் முஸ்லீம்களை கொலை பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறதும் இந்த ஒரு துவாதான் காரணம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு போறதுதான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துருக்கோமா. இந்த வாழ்க்கையை அப்படியே நினைக்க வேணாம். ஒரு நேரத்தில் அல்லாஹ் கோபப்பட்டால் எல்லாம் இல்லாமல் போயிருக்கீங்க. சிந்தனை மட்டும் ஜும்மாவுடைய பயான்ல கடைசியில் ஞாபகம் வச்சுக்கோங்கள். அல்லாஹ் என்ன சுப்ஹானஹு வ தஆலா பாவமற்ற சமுதாயமாகவும் இழப்புகள் இல்லாத சமுதாயமாகவும் நம்முடைய சமுதாயத்தை ஆக்கிய புரிவாங்க. வார்த்தை ஜவான்